இனிமே எனக்காக நீங்க இருப்பீங்கன்னு நினைக்கிறப்போ ரொம்ப நிம்மதியா புதுசா பிறந்த மாதிரி ஃபீல் பண்றேன்ப்பா. எனக்காக நீங்க எல்லார்கிட்டயும் ஃபைட் பண்றத பாக்குறப்ப நமக்காகவும் ஒருத்தர் இருக்காருங்கிற நம்பிக்கைய எனக்கு கொடுத்திருக்கீங்கப்பா. இதுக்கெல்லாம் நான் உங்களுக்கு என்ன திருப்பி செய்ய போறேன்னு தெரியல. இவ்ளோ நாளும் உங்களை நான் அப்பான்னு கூப்பிடுறப்ப அதுக்கு எனக்கு உரிமை இருக்கா இல்லையான்னு தெரியாம ஒரு தயக்கத்தோட தான் நான் அப்பான்னு கூப்பிட்டிருக்கேன். ஆனா இப்போ உங்களை உரிமையா அப்பான்னு கூப்பிடணும்னு நினைக்கிறப்போ என்னால அப்படி கூப்பிட முடியாம போறத என்னால தாங்கிக்கவே முடியலப்பா. ஆனா ஒரு விஷயத்தை இழந்தாதான் இன்னொரு விஷயம் கிடைக்கும்னு சொல்லுவாங்க. என்னோட பேச்சு போய் எனக்கு என் அப்பா கிடைச்சிருக்காரு. அதுவே எனக்கு சந்தோஷம்தான்ப்பா. ஆனாலும் உங்களை எப்ப அப்பான்னு கூப்பிடுவேன்னு என் மனசு ஏங்கிட்டே இருக்கு. அந்த நிமிஷத்துக்காக நான் இப்பவே வெயிட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். எப்போன்னு தெரியலப்பா, ஆனா நான் கண்டிப்பா உங்களை அப்பான்னு கூப்பிடுவேன். எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. எனக்கு அம்மாவை எவ்வளவு பிடிக்குமோ அதே அளவுக்கு உங்களையும் பிடிக்கும்பா. ஐ லவ் யூ மா, ஐ லவ் யூ பா. ஒரு கோடி இன்பங்கள் உன்னை பார்த்த நொடியில் நான் வாழும் நாள் மட்டும் நீ எந்த மடியில் உன்னை ஈன்ற பொழுதிங்கு கடவுள் தன் முகம் பார்த்த பொழுது. நீ பார் தமிழ், உனக்காக இனி அப்பா எப்பவும் கூட இருப்ப. நீ ரொம்ப சீக்கிரம் என்ன அப்பான்னு கூப்பிடுவ. இது அப்பாவோட ப்ராமிஸ். காலை இளங்கதிராக கண்ணருகே நீ இருக்க. குடும்பமா இவங்க இப்படி இருக்கிறத பாக்குறதுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. அண்ணன் நைட்டு இங்கே தூங்கிட்டு இருக்காரு போல இருக்கு. இது அந்த மித்ரா பார்த்தா பெரிய பிரச்சனை ஆயிடுமே. அதுக்குள்ள அண்ணனை எழுப்பி கூட்டு போயிடுவோம். அண்ணா அண்ணா, ஏந்திரிங்கண்ணே, விடிஞ்சு ரொம்ப நேரம் ஆச்சு. அண்ணா இங்கே தூக்கிட்டீங்களா? அண்ணா ஆமாண்டா. சின்ன மித்ரா, ஆதி தமிழ தான் பொண்ணா தத்தெடுத்துக்கிட்டானா? இந்த விஷயம் எப்படி உங்களுக்கு தெரியும்? அந்த வீட்ல என்ன எப்படி நடக்குதுன்னு எல்லா விஷயமும் எனக்கு அப்டேட் ஆயிட்டு தான் இருக்கு மித்ரா. நீ எனக்கு கால் பண்ணி ஆதி ஏதோ முடிவெடுக்க போறான்னு சொன்னல, அப்பத்துல இருந்து நான் வாட்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். சரி, இவ்வளவு பெரிய விஷயம் நடந்திருக்குல்ல, இதை எப்படி நீ அலோவ் பண்ண? சட்டப்படி அந்த பொண்ணை தத்து எடுத்துட்டா அப்புறம் ஆதியோட சொத்தெல்லாம் என்ன ஆகுன்னு உனக்கு தெரியுமா தெரியாதா? சாரி மேடம், இப்படி ஒரு விஷயத்தை ஆதி பண்ணுவாருன்னு நான் கனவுல கூட நினைச்சு பார்க்கல. எனக்கே அது ஒரு பெரிய ஷாக்கு தான். சரி, அதெல்லாம் விடு. நாம அந்த விஷயத்தை கொஞ்சம் வேற மாதிரி தான் டீல் பண்ணணும். இப்போ விஷயம் என்னன்னா, கெட்டதுலயும் ஒரு நல்லது நடந்திருக்கு. நீ பிடிவாதமா கல்யாண டேட்டை பிக்ஸ் பண்ணிருக்க. நான் இப்போ உனக்கு ஒரு முக்கியமான விஷயத்த சொல்ல போறேன். என்ன விஷயம் மேடம்? ஆதியோட வீட்டை ஏலம் விடலான்னு பிளான் பண்ணியாச்சு. அதுக்கான எல்லா டாக்குமெண்ட்டையும் ரெடி பண்ணிட்டு நாளைக்கே ஏலத்தை நடத்தலான்னு டிசைட் பண்ணிட்டேன். சூப்பர் மேடம். இனிமே இதுக்கு மேலே நம்ம வெயிட் பண்றது நமக்கு தான் பிரச்சனை. ஒவ்வொரு பிளானா பண்ணி பண்ணி தட்டி விட்டுட்டு போய்கிட்டே இருக்கணும்.
கரெக்ட் தான் மித்ரா. இந்த மித்ரா கண்டிப்பா அந்த பவானி கூட தான் பேசிட்டு இருப்பா. ஆதி தமிழ தத்தெடுத்த விஷயத்த கேள்விப்பட்டு பவானி டென்ஷன் ஆகி 2 பேரும் சேர்ந்து வேற ஏதோ திட்டம் போடுறாங்கன்னு நினைக்கிறேன். இங்க பாரு மித்ரா, நான் சொல்றது கொஞ்சம் கவனமா கேட்டுக்கோ. லாஸ்ட் டைம் அந்த கம்பெனியோட விஷயத்துல ஒரு குளறுபடி நடந்துச்சுல்ல, அந்த மாதிரி இந்த பிளான் மிஸ் ஆயிடவே கூடாது. போன தடவை மாதிரி ஆதிக்கு தெரியாம டாக்குமெண்ட்ல சைன் வாங்கிடு. மொத்த எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். மேடம், இப்ப நான் உங்க கூட போன் பேசிட்டு இருக்கிறத பாரதி மறைஞ்சு நின்னு ஒட்டு கேட்டுட்டு இருக்கா மேடம். அவ போன ஜென்மத்துல போலீஸ்காரியா பிறந்திருப்பா போல. எது நடந்தாலும் கண்டுபிடிச்சு பின்னாடியே வந்துடுறான். சரி மித்ரா, இந்த வீடு வைக்கிற விஷயம் எக்காரணத்தை கொண்டு பாரதிக்கு தெரியக்கூடாது. அது உன் பொறுப்பு தான். சரி, ஓகே மேடம். அவளுக்கு இந்த விஷயம்லாம் தெரிய போறதே இல்ல. நீங்க டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் அனுப்பி வைங்க, நான் பாத்துக்கிறேன். சரி மித்ரா. இவளும் பவானியும் சேர்ந்துக்கிட்டு கண்டிப்பா ஏதோ பெருசா பிளான் பண்றாங்க. அதை எப்படி கண்டுபிடிக்கிறது? அடே பாரதி, நீ ஒவ்வொரு படியா என்ன ஜெயிச்சுட்டே இருக்கிறதா நினைச்சிட்டு இருக்கல. நீ நினைக்கிற எதையும் நான் நடத்த விட மாட்டேன். நாங்க இப்போ என்ன பிளான் பண்றோம்னு தெரியாம நீ இப்படியே பைத்தியம் மாதிரி உனக்குள்ளே பேசிட்டு நிக்கிறது தான் எனக்கு வேணும்.